வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வைரமுத்துவுக்கு இலக்கியத்துறையில் மிக உயரிய விருதான ஞானபீட விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி 1975 தமிழ் எழுத்தாளர் அகிலன் இந்த ஞானபீட விருதை வாங்கியிருக்காரு. 2002 ஜெயகாந்தனுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஜெயகாந்தனுக்கு பிறகு இப்போ வைரமுத்துவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இது பொலிட்டிக்கலாக டிபேட்டை உருவாக்கியிருக்கு. முதல் டிபேட் என்னன்னா, சின்மயி வைரமுத்துவுக்கு எதிராக முன்வைத்த குற்றச்சாட்டு. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒருவருக்கு இவ்வளவு பெரிய விருது வழங்கணுமா அப்படிங்கிற முதல் டிபேட்டு. இந்த டிபேட்டில் வைரமுத்துவுக்கு ஆதரவாகவும் வைரமுத்துவுக்கு எதிராகவும் கருத்துக்கள் பகிரப்படுது. வைரமுத்துவுக்கு ஆதரவாக திமுக உடன்பிறப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சின்மயியுடைய மேரேஜுக்கு வைரமுத்து போயிருந்தார். அப்போ வைரமுத்துக்கிட்ட எப்படி சிரித்து நார்மலாக சின்மயி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். உண்மையிலேயே வைரமுத்து சின்மயிக்கு எதிராக சின்மயிக்கிட்ட அப்படி நடந்திருந்தாருன்னா எப்படி வைரமுத்துவை மேரேஜுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, இவ்வளவு சிரித்து சகஜமாக எப்படி பழகிருப்பாங்க. அப்போ இது ஒரு ஃபேக் அலிகேஷன் அப்படின்னு திமுக உடன்பிறப்புகள் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபேக் அலிகேஷன் அப்படின்னு சொன்னால் வைரமுத்து சின்மயிக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தானே. ஆனால் வைரமுத்து எந்த ஆக்ஷனும் எடுக்கலையே. சின்மயி மட்டும் கிடையாது, சின்மயோடு சேர்த்து நிறையா பெண்கள் பார்த்தீங்கன்னா வைரமுத்துவுக்கு எதிராக புகார் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த குற்றச்சாட்டில் உண்மைத்தன்மை இருக்கிற மாதிரில இருக்குது. கேரளா கவர்மெண்ட்டு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு விருதை வைரமுத்துவுக்கு அறிவித்த உடனேயே கேரளாவிலிருந்தே எதிர்ப்பு வந்துச்சு. அந்த எதிர்ப்புக்கு பிறகு வைரமுத்து இல்லை, எனக்கு விருது வேண்டாம், நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு வைரமுத்துவே அனௌன்ஸ் பண்ணார். அது மாதிரி இந்த ஞானபீட விருதும் வேண்டாம் அப்படின்னு வைரமுத்து அறிவிக்கணும், இல்லை கவர்மெண்ட்டே அறிவிக்கப்பட்ட விருதை திரும்ப வாபஸ் பெறணும் அப்படின்னு பாஜகவினர்கள் பதிவுகள் போடுறாங்க. இது முதல் டிபேட்டு. ரெண்டாவது டிபேட் என்ன தெரியுமா? நீங்கள் ஃபஸ்ட்டு டிபேட்டை கூட கன்சிடர் பண்ண வேண்டாம், அது ப்ரைவசி மேட்டர். ஆனால் ரெண்டாவது டிபேட் என்னென்னா, ஆண்டாளுக்கு எதிராக வைரமுத்து கடந்த காலத்தில் எப்படி சர்ச்சையாக பேசினார், அதற்காகவே வைரமுத்துவுக்கு இந்த விருது அறிவிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டாவது டிபேட் நடக்குது. இந்த ரெண்டாவது டிபேட் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. மக்கள் வழிபடக்கூடிய தெய்வமான ஆண்டாளுக்கு எதிராக வைரமுத்து பேசியிருந்தார். அதற்காகவே இந்த விருது அவருக்கு அறிவிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் சொல்கிறாங்க. இப்போது வைரமுத்துவுக்கு அறிவிக்கப்பட்ட ஞானபீட விருது சம்மந்தப்பட்ட டாப்பிக்கு பெரிய புயலை கிளப்பியிருக்கு. உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். ரெண்டாவது, ஐபிடிஎஸ் சர்வே, லயோலா முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து ஐபிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாங்க. அந்த நிறுவனம் சார்பாக கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டு அதனுடைய ரிசல்ட் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் தாவேக்காவுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. தாவேக்கா நல்ல லீடிங் எடுக்கிற மாதிரி, நிறையா பகுதிகளில் திமுகவையே தாவேக்கா வீழ்த்துற மாதிரியான ஒரு டேட்டாஸை வெளியிட்டிருக்காங்க ஐபிடிஎஸ். கமெண்ட் செக்ஷனில் என்ன கருத்துக்கள் வருது அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை, கடந்த சில நாட்களாக விஜய்க்கு எதிராக நிறையா இஷ்யூ நடந்துக்கிருக்கு. டைவர்ஸ் மேட்ரு, பொது வெளியில் திரிசாவோட ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணது, இப்போ சிபிஐ விசாரணை, இது மாதிரி அடுத்தடுத்த இஷ்யூவில் விஜய் மாட்டிக்கிட்டாரு. அதனால் ஜென்ரல் ஆடியன்ஸுடைய நம்பிக்கையை விஜய் இழந்து வராரு. இதை டைவர்ட் பண்ணுறதுக்காக ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா இது மாதிரி ஐபிடிஎஸ்க்கு பணத்தை கொடுத்து இது மாதிரி சர்வே எடுத்தோம், விஜயுடைய டிவிக்கே தான் லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் கருத்தை திணிங்க அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஜான் ஆரோக்கியசாமியுடைய கதை, திரைக்கதை, வசனம் மேற்பார்வையில் இந்த ஐபிடிஎஸ் சர்வே வெளியிடப்பட்டிருக்கு. லயோலாவே ஒரு டுபாக்கூறு, லயோலாவுடைய முன்னாள் மாணவர்களுடைய கருத்து கணிப்பு அதை விட டுபாக்கூறு அப்படின்னு சில கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்ஸை படிக்க முடியுது. உங்களுடைய பார்வைகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக தேர்தலில் விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஆனால் நம்பர் 1 பார்ட்டியாக தாவேக்கா வரும் அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. உங்களுடைய பார்வைகள் என்ன நீங்கள் தெரிவிக்கலாம். அடுத்த விஷயம் என்னென்னா, கேரளாவில் மாத்ருபூமி சேனல் இருக்காங்களே, அவங்க இன்னைக்கு தேர்தல் நடந்துச்சுன்னா கேரளாவில் எந்தெந்த கூட்டணி எவ்வளவு சட்டப்பேரவை தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டு ரிசல்ட் வெளிவந்திருக்கு. அதில் எல்டிஎஃப் பார்த்தீங்கன்னா 38லேருந்து 42 தொகுதிகளை எல்டிஎஃப் ஜெயிப்பாங்க அப்படின்னும், யூடிஎஃப் 58லேருந்து 62 தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும், என்டிஏ 16லேருந்து 22 தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு மாத்ருபூமி சேனல் கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருக்காங்க. கேரளாவிலலாம் ஒரு சீட்டை ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற ஏளன பேச்சுக்களை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக முன் வச்சுக்கிருக்காங்க. ஆனால் பிஜேபி எதையும் காதில் வாங்காமல் அவங்களுடைய வழியில் வேகமாக நடந்து போய்கிட்டே இருக்காங்க, கடுமையாக உழைக்கிறாங்க.
அதனால தான் திருவனந்தபுரம் மாநகராட்சியை சமீபத்தில் கைப்பற்றியிருந்தாங்க. அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்லேயே கம்யூனிஸ்டுக்கு எதிரான ஒரு பெரிய அலை வீசுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. எப்போதுமே லோக்கல் பாடி எலெக்ஷன்னா ஆளும் கட்சி தான் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் எல்டிஎஃப் தாக்கத்தை ஏற்படுத்தலை. யூடிஎஃப் காங்கிரஸ் கூட்டணி தான் லோக்கல் பாடி எலெக்ஷனில் ஒரு பெரிய விக்டரி வாங்கியிருந்தாங்க. அப்போவே கம்யூனிஸ்டுக்கு எதிரான ஒரு அலை வீசுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மாத்ருபூமியுடைய இந்த கருத்து கணிப்பு முடிவில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது அப்படின்னு சொன்ன என்டிஏ 16லேருந்து 22 தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வளர்ச்சி, படிப்படியாக வளர்றது. கேரளாவில் பாஜக போகக்கூடிய வேகத்தை பார்த்தா இந்த தேர்தல் இல்லை, மேபி அடுத்த தேர்தலில் டெஃபினட்டாக எதிர்கட்சியாக வரும், இல்லை ஆளும் கட்சியாக வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. கேரளா பாஜக வேற லெவல் சம்பவம் பண்ணுறாங்க. கேரளா பாஜக மாதிரியே தமிழக பாஜகவும் அண்ணாமலையுடைய விஷன் அதுதான். திராவிட கட்சிகள் பக்கம் போக வேண்டாம், நம்ம தலைமையில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கலாம், 2-3 எலெக்ஷனில் டெஃபினட்டாக தமிழகத்தில் ஆட்சிக்கே வர முடியும் அப்படின்னு ஒரு கிளியர் விஷன் அண்ணாமலைக்கு இருந்துச்சு. ஆனால் டெல்லி மேலிடம் திராவிட கட்சியோட கூட்டணிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க இந்த தேர்தலில். கேரளா பாஜகவை பாருங்கள், அவங்களுடைய க்ரோத் கிராஃபை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும். அண்ணாமலையுடைய ஏராவிலையும் டிஎன்பிஜேபி 2%, 3%லேருந்து 12%க்கு வளர்ந்தது. அது அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாலே 12, 20 ஆயிருக்கும், 25 ஆயிருக்கும், 30 ஆயிருக்கும், இப்படி போயிருக்கும். ஆனால் திராவிட கட்சி பக்கம் போனதுனால இந்த தேர்தல் முடிவில் பிஜேபியுடைய ஓட் ஷேரு ட்ராப் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கேரளா பிஜேபி மாதிரி தமிழகத்தில் தமிழக பாஜக தனித்துவமான ஒரு அரசியல் பண்ணுவாங்க, திராவிட கட்சிகள் பக்கம் கூட்டணி வைக்காம அப்படிங்கிற நம்பிக்கை பாஜக தொண்டர்களுக்கு இருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.